இந்த ஆயத்தெல்லாம் ஓரம் கட்டுங்க. நம்ம ஆகட்டும். காவல் வந்தாங்க. எங்க மதத்திலே வெங்கலாம் இருக்குது. ஆமா, நம்ம கட்டி போட்டுக்கிறோம். அது போய் எடுத்துக்கிட்டு வச்சுக்கிறவா. ஓட்டிய 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 அப்படி இருந்தாலும் ஆயுதம் எங்கடா? பாத்தியா அந்த தர்மனை கட்டி கொண்டு வர வேண்டும் என்றால் நீங்கள் அமர் செய்து கொண்டே இருந்தீர்களே. நான் உள்ளர புகுந்து தர்மனை ரதக்குடி கட்டி எடுத்துட்டு வரேன். என்ன பேர்கள் கட்டி அடிக்கலாம்? யாரு வேறையை கட்டி அடிக்க வேண்டும்? யாரு வேறையை கட்டி மேலே அடிக்க வேண்டும்? யாரு வேறையை கட்டுங்க. அந்த இப்படி யாரு வேறையை கட்டி அடித்து திறந்து செல்ல வேண்டும். இந்த யானையோ பொறுமையாக செல்கின்றது. இதை விட வேகமாக செல்லக்கூடிய உயரம்
நல்லா அருமையா தருது. ஆமா ஆமா ஓ ஏன பொறுமையா போவோம். ஆமா ஒட்டகம் ஹைட்டா இருக்கும். ஒட்டகம் ஹைட் ஆகுது. ஆனா ஒட்டகத்தை விட சுறுசுறுப்பா ஓரத்துன்னு குதிரை குதிரை அத குடி. அந்த குதிரையும் பெரிய மரிங்க குருத்தமே பெரிய என்ன அழகா சொல்லி கொடுக்குற நீ? ரெண்டு பேரா நின்னு பேரிக்கை காட்டணும். அப்படியா? நீ பார்த்தா கும்பலா போய் பேரிக்கை காட்டுறீங்க. சரி இந்த குதிரை வேகமா போகுது. ஆனா அங்கே இருக்கக்கூடியவர் 5 பேர். ஆமா தர்ம எங்க இருப்பா? பாடி உலகத்திலே சுற்றி இருக்கக்கூடியவர் 4 பேர். எங்களை துரத்தி அடித்தா பதுங்கி பதுங்கணும். நான் குருவே பதுங்கி செல்ல வேண்டாம். பதுங்கி செல்ல வேண்டாம். ஆயுத்தலை ஓரமா எப்படி பதுங்கிச்சு பதுங்கிறது தெரியுமா? முதல்ல குரு சொல்லுவார். குருவே என்னப்பா சொல்லு பதுங்கி டேய் பதுங்கியா செல்லுங்கள். இந்த பாதாள பதுங்கியா செல்லுங்க. இந்த பாதாள என்ன பூனை பிடிக்க போறது? அப்படிதான் பதுங்கி செல்ல வேண்டும். நல்லா படுக்கணும். நல்லா படுத்து சொல்லி போடு. சரி நீங்க சொன்னீங்களா? இப்பொழுது நாங்க ஒரு பதுங்கணும். ஆமா இப்ப அவர் பதுங்குவாரு. அவர் வந்து 150க்கு குரு. பெரிய வாஜார். இப்போ நீ உங்களுக்கு எப்படி இருந்தாலும் தெரியல. அவர் சொல்லி கொடுத்துருவாருங்க. இல்ல கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கேன். இவரு பதுக்குவாரு. பதுக்கு பதுங்கி போறாரு பாரு. சரி அடுத்து நீ பதுங்கி ஓடிங்க. அந்த குருஜாத்த சரி தப்பில்ல. தலைகீழா நடக்கிறது சொல்லி கொடுத்தல அந்த வெங்கடத்தாருங்க தெரியுங்க. தலைகீழா நடக்க சொல்றேன். அவரு அழகா சேவை பண்ணாரு. இப்ப இவரு செய்ய போறாரு பாரு. அப்பதான் காலையில அவருக்கு லிப்கா. இல்லைங்க அவரு வந்து தலைகீழா நடப்பாரு. இவர் வந்து மார்பால தேவர் ஒருத்தர் மண்டிட்டு போனாரு. அவரு இவர் தலையா அதுக்கு முன்ன வந்து நல்லா சுத்திட்டு வந்தாரு. அப்ப வயிறு கொஞ்சம் சின்னதா இருந்துச்சு. வயிறு கொஞ்சம் பெருசா போச்சு. 10 சுத்தி வந்துட்டு போயிரு.